ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு 3 டேஸ்மே நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தான். 3 நாளுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பனு. பட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் திரும்ப பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் அந்த ஓப்பன் லெவலுக்கு மேலே 3 நாளுமே க்ளோஸ் ஆகலை. திரும்ப கீழே திரும்ப ஒரு மேலே போய் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட்டும் அப்படி தான். இன்றைக்கும் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பு தான் ஓப்பனு. பட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த 750 சப்போர்ட் எடுத்து திரும்ப 885 வரைக்கும் டே ஹை போய்ட்டு க்ளோசிங் கீழே அதாவது டே ஹையிலேருந்து ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 32 பாயிண்ட் அதிகரித்து 24,773 க்ளோஸ் வச்சுருக்கு. 24,800 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணியிருக்கு. லாஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் வரவும் நல்லாவே திரும்ப கீழே வந்துருச்சு. ஏன்னா அடுத்த நாள் எப்படி என்ன அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணவும் மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்கு. அதேமாரி ஐடி ஸ்டாக்கு நல்லாவே ஒரு சப்போர்ட் பண்ணல மார்க்கெட்டுக்கு இன்னை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து 24,773 க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்குமா, அப்படி கீழே வந்தால் எங்கே சப்போர்ட் எடுக்கும், மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும், இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது லாஸ்ட்டு 3 டேஸினுடைய மூமெண்ட். லாஸ்ட்டு 3 டேஸுமே ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பனு. பட் இருந்தாலும் அந்த கேப் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. திரும்ப மார்க்கெட் கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த க்ளோசிங்கில் இருந்து நாளைக்கான மார்க்கெட் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,820 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதை உடச்சிது அப்படின்னா 24,900 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதையும் உடச்சிது அப்படின்னா 24,980 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதேமாதிரி கீழே வரும்போது சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,720 இது ஒரு சப்போர்ட் ஜோனு. அடுத்தது 24,650 இது ஒரு சப்போர்ட் ஜோனு. அடுத்தது 24,580 ஒரு சப்போர்ட் ஜோனு. இது கீழே வரும்போது இதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது வீக்லி எக்ஸ்பைரி டியூஸ்டே, அந்த வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இப்போ இன்னையான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 750 ரேஞ்சை பார்த்திங்க அப்படின்னா பிரேக் பண்ணி கீழே வரல. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது 820க்கு மேலே இருந்தால் பையிங்கை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் காலையில் ஓப்பனே இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா 750 வரைக்கும் திரும்ப ஒரு பிரேக் அவுட் 800க்கு மேலே 820க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே 880 வரைக்கும் போய் லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் தான் டவுன் ஆகிருக்கு. திரும்ப நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெவல்ஸ் பை அபோவ் லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் 24,880 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குங்கிற பட்சத்தில் நல்லாவே ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். அடுத்த லெவல்ஸ் 980 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை நல்ல செல்லிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 24,700 இந்த லெவலை உடச்சி மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா கீழே இருக்குது அப்படின்னா நல்லாவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பொதுவாக நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,880 இது ஒரு பாயிண்ட்டு, 24,700 இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நல்லாவே பையிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகணும். 880 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா பை ஆகும். நல்ல செல்லிங் அப்படின்னு இந்த லெவலில் 700 பிரேக் அவுட் ஆகி கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாவே செல் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல்ஸ்ட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்தால் நம்ம இங்கே லெவலுக்கு வரும். அப்படி நல்லா பை ஆச்சு அப்படின்னா திரும்ப நல்லா மேலே போகும். அப்படி இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் நம்ம இந்த இடத்துல செல்லிங் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் வரும். இந்த லெவல்ஸை உடச்சது அப்படின்னா நல்லாவே செல்லிங் வரும். திரும்பவும் அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது ஏதாச்சும் ஒரு பக்கம் நல்ல பிரேக் அவுட் கிடைக்கல அப்படின்னா திரும்பவும் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கும்
சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் நாளைக்கான மார்க்கெட் நிஃப்டியினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.